ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வெஜ் கீமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சோயா சங்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். சுடுதண்ணியில் ஊறினா கொஞ்சம் டக்குன்னு ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிரும். அது இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நான்வெஜ்ஜை விட இந்த வெஜ் கீமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த புளிஞ்சு எடுத்த சோயா சங்க்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி துதியாக இருக்கணும். இப்போ வந்து இதுக்கு மசாலா வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குட்டி பேன் வச்சுக்கலாம். நல்லா பேன் சூடானதுக்கப்புறமா இது கூட வந்து மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 க்ளவ் சேர்த்துக்கலாம். கிராம்பு. இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பாதாம் இருந்தால் ஒரு 6 பாதாம் சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது கூட வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், நிலக்கடலை. இதெல்லாம் நல்லா சேர்த்து எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே வந்து நம்ம 3 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். மறுபடியும் அதே பேனில் தேங்காயை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா வறுக்கிறது எல்லாமே எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம கசகசா தான் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து கசகசா சேர்த்து ஒரே நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணி இதையும் ஏற்கனவே வறுத்து வச்ச ஸ்பைசஸோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு நான் வந்து கல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூட வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கியிருக்கு. ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆக வரைக்கும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் நல்ல பழமான தக்காளி 2 எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே மசாலா வந்து வறுத்து அரைக்கிறப்ப மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் அளவாக சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இது 3 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க சோயா சங்க் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுறப்ப நம்மளுக்கு அந்த மசாலா சேர்த்ததோட பச்சை வாசனை இருக்காது, அதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பொடி பொடியாக நம்ம வந்து இஞ்சி நறுக்கி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சோயா சங்க்ஸ் கீமா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா அருமையான கலராக இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட கண்டிப்பாக சப்பாத்தி சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து சமையல் சம்மந்தமான வீடியோக்கள் தான் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?